இரத்த தானம் செய்தல், பருவநிலை காலங்களில் நிலவேம்பு கஷாயம் வழங்குதல், மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு வருகின்றது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி. தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வரும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக தென்மண்டல செயலாளர் வழக்கறிஞர் டி. அப்துல் ஜப்பார் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஜமால், மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர், மாவட்ட இளைஞரணி நிர்வாகி அப்பாஸ், மற்ற அணி நிர்வாகிகள் ரபீக், சுலைமான், சுபியான், ரஹமத்துல்லா, அபூசா, ஜலீல், காசிராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நலத்திட்ட உதவிகள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாது பிற சமுதாய மக்களுக்கும் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வருடம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பாளை பகுதி சார்பில் 150 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கி வருகிறோம். சென்ற ஆண்டு போல் இந்த வருடமும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பாளை பகுதி சார்பாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, பலசரக்கு, பிரியாணி அரிசி எல்லாமே வழங்கி வருகிறோம். இது வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் தாளையத்திலையும் மாநில செயலாளர் அண்ணன் உமர் ஃபாரூக் தலைமையிலும் நேற்று நடைபெற்றது. இது ஏற்பாடு பாளை பகுதி செயலாளர் அனீஃப் அவர்கள் சிறப்பாக சேர்ந்திருந்தனர். உடன் பாளை பகுதி நிர்வாகிகள் செல் ரஃபீக், ரஹமத்துல்லா, அப்பாஸ் போன்றவை ஏற்பாடு செய்திருந்தனர். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, 30 நாளும் நோன்பு இருந்து அதோட ரமலான் தினத்தன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று ஒரே நோக்கத்தோடு கூட்டாக வசூல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறோம். பெருநாள் தினத்தன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று ஒரே நோக்கத்தோடு வருடம் கூட்டாக வசூல் செய்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பாக வழங்கி வருகிறோம். அதேபோல் இந்த வருடம் வழங்கி வருகிறோம். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஜமால்.